இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே ஆண்டவருக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியத்தோடு கூட எச்சரிப்பாய் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை எப்படி வாழச் சொன்னாரோ அப்படி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்த ஒரு தீர்க்கதரிசி. ஜனங்களுக்கு வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிய ஒரு தீர்க்கதரிசி இந்த எரேமியா தீர்க்கதரிசி. வேதம் அவரை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. அந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து எருசலேமின் முற்றுகையை குறித்து, எருசலேம் முற்றுகை போடப்படும், சிதேக்கியா ராஜா அரசாண்ட காலத்தில் எருசலேம் முற்றுகை போடப்படும், பாபிலோன் ராஜா வந்து இதை முற்றுகை போடுவார் சொல்லி அவர் சொன்ன தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் 626 561 வரைக்கும். இதில் இருக்கிற மொத்த அதிகாரங்கள் 52 அதிகாரங்கள் இதில் இருக்கிறது. 1364 வசனங்கள் இதில் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் இதனுடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவம் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லை என்றால் கர்த்தர் உங்களை விற்று போடுவார், அந்நியர் கையில் உங்களை விற்று போடுவார் என்று சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை கேளாமல் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழுகி போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அதை கேட்காமல் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு அகந்தளித்து அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்தும் இந்த எச்சரிப்பை சத்தமுடைய காதுகளில் விழவில்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை அந்நியருடைய கையில விற்று போடுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய இருக்கிற நேபுகாத்நேச்சாருடைய கையில விற்று போடுகிறார். அவன் வந்து எருசலேமை முற்றுகை போடுகிறான். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷத்திலே 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவருடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். இங்கே முற்றுகை போடப்பட்டு அங்கே ராஜாவாய் இருக்கிற சிதேக்கியா அவர் தப்பி ஓடுகிறார். ஆனாலும் அவர் இங்கே பிடிக்கப்படுகிறார். அவர் அங்கே பிடிக்கப்பட்டு அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் மாவரைக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் அவர் தள்ளப்படுகிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததினாலே இந்த ராஜாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார். இந்த ராஜாவும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போனான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போவோமானால், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போவோமானால் கர்த்தருடைய கோபம் நம்மை மூடும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கை வந்தது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினார்கள், கர்த்தருடைய வார்த்தை விட்டு கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்னைக்கு நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா? வேதத்தினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமா? வேதம் இங்கு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பிரஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறனா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறனா, அவர்களுடைய காரியங்களும் கற்றுக்கொண்டு அதன் வழிகளை சில நேரங்களில் நாம் நடக்கிறோம். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். உலகத்தில் இருக்கிற ஐக்கியமும் விட முடியாது, இயேசுவும் விட முடியாது. ஒண்ணு உலகத்தோடு பேரணும், கிறிஸ்துவோடு இருந்தால் அவரோடு இருக்கணும். இயேசுவும் வேணும், உலகமும் வேணும்னா அது நடக்காது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனைகளையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த கட்டளைகளையும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதான் வேத வசனம். அதுல கொஞ்சம் நான் வளைஞ்சு கூட பண்ண முடியாது.
கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தணும். இல்ல அதுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இல்ல. பைபிள் கால சூழ்நிலைக்கு நேரத்துக்கு மாறாது. அது எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அன்னைக்கு அந்த வார்த்தை இருக்கிறது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசியா இருக்கிற எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேளாமல் போனார்கள், ஆகவே அந்நியர் கையில விற்று போடப்பட்டார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளாம நம்ம போறோம் அப்படின்னா பிசாசு நம்மளை ஆட்கொண்டு விடுவான். அவருடைய வல்லமைகள் நம்மளை ஆட்கொண்டு விடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளுக்கு தாழ்ச்சி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினபடினால் உமக்கு நன்றி. உடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டபடினால் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் உடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்க உதவிச்சு. மகிமை டிவி ஆசீர்வதி நடத்துகிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியத்தை ஸ்பான்சர் பண்ணுகிறவருக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.